வாழ்க வளமுடன். இப்போ நம்ம கப் கேக் கிளாஸ் கேக் பண்ண போகிறோம் கோதுமாவில். அதுக்கு ஒரு இட்லி குண்டா எடுத்திருக்கேன். அதில் நம்ம சால்ட்டை வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் அளவு வச்சுருக்கீங்களோ அதையே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து ஏலக்காவும் போட்டு இப்போ நைஸாக அரைச்சிட போகிறேன். இது நல்லா இப்போ பவுடர் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் கோதுமாவு சேர்க்க போகிறோம். சால்ட்டும் ஆப்ப சோடாவும் சேர்க்க போகிறோம். நம்ம இதில் 2 கிளாஸ் கோதுமாவு சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி அடைச்சி வச்ச நாட்டு சக்கரை 2 கிளாஸ். நீங்கள் எந்த அளவுக்கு கோதுமை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய், சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் எண்ணெய் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பைண்டிங் ஆகும், சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இதில் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டணும், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் சால்ட் உப்பு, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ இதில் சூடாக இருக்கிற தண்ணி, ஒரு மிதமான சூட்டில் இருக்கிறதுல தண்ணி, இப்போ இதை நம்ம ஒரு 2 சுற்று போட்டு எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு கிளாஸில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக நம்ம இதை இந்த ஜார் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போது கிளாஸில் எண்ணெயை ஊற்றிட்டு அது சுத்தூரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோதுமாவை ஃப்ளட் பண்ணி விடணும். சுத்தூரமாக தடவி விட்டுட்டு அப்புறம் நம்ம மாவை ஊற்றி வைக்க போகிறோம். இந்த உப்பு 10 நிமிஷமாக ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ இட்லி தட்டு வச்சிடலாம். அடிய தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டு மேலே 5 கிளாஸில் நான் அந்த மாவு ஊற்றி வச்சுருக்கேன், கோதுமை மாவு. மூடி வச்சிட்டோம். இதை ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். கோதுமை கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். நம்மளோட கோதுமை கிளாஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.